அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கேலக்ஸி அகாடமி சேலம். ஸோ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஏடிஏ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் உங்களுக்கு வந்து தெரியும், 26 போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடியும் ஏடி எக்ஸாம் நடந்தது. 2023-24 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க. அது எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, இன்டர்வியூ மட்டும் கேன்சல் ஆகிருந்தது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அது திரும்பி இன்டர்வியூலாம் வந்து கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதை கேன்சல் பண்ணிட்டு தான் புதுசாக இப்போ வந்து ஏடிஏக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் பார்த்துருப்பீங்க, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் படித்தவங்களும் அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க மட்டும்தான் இதில் வந்து எலிஜிபிள். மற்ற டிகிரிஸ் படித்தவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது. ஸோ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் எக்ஸ்டென்ஷன் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க ஈக்குவல் மார்க் வருதுன்னா ப்ரிஃபரன்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் படித்தவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டிகிரிக்கெல்லாம் இது எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணும்போது அவங்களுடைய குவரிஸ் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அதில் ஒரு சிலர் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய டைம் பீரியடு. ஸோ டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ ஜனவரி மாதம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு வந்து டைம்னு பார்க்கும்போது, ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 months அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? 2 மாதம் தான் உங்களுக்கு டைம் பீரியட் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் போயிருக்கிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து எடுத்திங்கன்னா 2 months 7 days. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா March 7th அல்லது 8th வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 months நம்மளுடைய டைம் பீரியடில் 2 months 1 weekங்கிற மாதிரி டைம் பீரியட் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த டைமுக்குள்ளே நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இதே சுச்சுவேஷன் தான் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்குது. ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாமல் சடனாக வந்ததுனால எல்லாருக்கும் என்னதுங்க இதே கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அப்போ 2 மாதத்துக்குள்ளே நம்மளால் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா போர்ஷனும் நம்மளால் படிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து எப்படி படிக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா அது வந்து இந்த 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் அக்ரிகல்ச்சர் மட்டும் படிச்சிங்கன்னாவே 2 மாதம் பத்தாது. அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிளுங்கிறதுனால அவங்க அந்த 2 சப்ஜெக்டை தவிர மற்ற சப்ஜெக்ட் அக்ரிகல்ச்சரில் நாலேஜ் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் நல்லா பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் பேப்பர் பற்றி நாலேஜ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா கொஷினும் அக்ரிகல்ச்சரில் ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், டஃப்பாக தான் வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆல்ரெடி குரூப் எக்ஸாம் படித்தவங்களுக்கு ஜென்ரல் ஜிகே தெரியலாம், ஆனால் அக்ரிகல்ச்சர் என்னதுங்க தெரியாது. இப்போ சப்போஸ் அக்ரிகல்ச்சர் படித்தவங்களுக்கு இல்லை அக்ரிகல்ச்சர் தெரிஞ்சிச்சுன்னா ஜிகே தெரியாது. ஸோ இந்த மாதிரி 2 விதமான மக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. எல்லாருமே ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேயில் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் படிச்சிருக்காங்க அப்படின்னா ஏஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 98% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான், இல்லை ஒரே லெவலில் தான் வந்து இருப்பாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புரியுங்களா இல்லையா? ஷார்ட் டைம் இருக்கிறதுனால நம்மளால் என்ன பண்ண முடியாது, எல்லா ஏரியாவையும் இல்லை எல்லா சப்ஜெக்டையும் வந்து கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது ஒரு கொஷின் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷன், அதேமாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா முடித்தவங்க பிஜி முடித்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் கேன்சல் ஆகுமா அல்லது வந்து இதை கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து இருக்குது. அதாவது இந்த எக்ஸாம் நடக்குமா இல்லை தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் நடந்து எக்ஸாம் வச்சதை கேன்சல் பண்ணிட்டு தான் இது என்ன பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். அப்போ மற்றவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க. புரியுங்களா? நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ணாங்களே அதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, அவங்களும் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு. ஏன்னா எக்ஸ்டென்ஷன் எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு ப்ரைவேட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்,
அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தான் ஒரே ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி R&Dலையோ இல்லை ப்ரைவேட் கம்பெனியில் ஃபெர்டிலைசர் கம்பெனியில் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக தான் ஒர்க் வரும் ஒழிஞ்சு மற்ற எதுவுமே கிடையாது. அப்போ கவர்மெண்ட்டில் தமிழ்நாட்டுக்குள்ளே எக்ஸ்டென்ஷன் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விடுறது இந்த ஒரே எக்ஸாம் தான். ஸோ அப்போ இது இந்த டைம் வந்திருக்குது அப்படின்னா சடனாக வந்திருக்குது. அப்போ இது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே ஒரே லெவலில் இருக்கிறதுனா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாம் நடந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சுச்சுவேஷன் என்னதுங்க மாறும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய வாய்ப்புகள் வந்து குறைவு தான். எக்ஸாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கலாமா வேணாமா, லீவ் போடலாமா வேணாமா, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஃபேமிலி சுச்சுவேஷன் இருக்கும், அதை ஒதுக்கி வச்சுட்டு தான் என்ன பண்ணணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் ஒரு சிலதை மேனேஜ் பண்ணிவிட்டு இதுக்காக டைம் ஒதுக்கி தான் வந்து படிக்கணும். ஸோ அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் எல்லாருக்குமே 90% பீப்புளுக்கு வந்து இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ இது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் நடந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களோட எஃபோர்ட் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ, இதில் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது, எவ்வளோ நேரம் தான் படிக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது. உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப எல்லாமே படிக்கணும். போர் அடிக்குதான், ஏன்னா சடனாக உங்களால் உதாரணத்துக்கு உங்களுடைய ஃபேமிலி மேரேஜ் ஆகிருக்கலாம், நீங்கள் வேலைக்கு போகலாம், ப்ரெஷர், வேலையிலையும் ப்ரெஷர் இருக்கும், இல்லை ஃபேமிலியும் மேனேஜ் பண்ணணும், இதையும் மேனேஜ் பண்ணணும்னா எல்லாம் பண்ணி தான் ஆகணும். புரியுங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும் எந்த டைமில் நம்ம படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் மேனேஜ் பண்ணி வேலைக்கும் போகிறீங்கன்னா அப்போ எர்லி மார்னிங் எந்திரிச்சு படித்தாகணும், இல்லை லேட் நைட் வரைக்கும் படிக்கணும். அப்போது டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும். நிறைய மறக்கும் உங்களுக்கு படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒன்று கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கும். உள்ளே படிச்சிங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் முடிச்சதுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி படித்த சப்ஜெக்ட் மறந்துடும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ், ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் அதிகமாக இருக்கலாம். அப்போ நம்மளால் என்னதுங்க மெமரி பவர் ஏஜ் அதிகமாக ஜென்ரலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் இதே மாதிரி சுச்சுவேஷன் தான் நான் சொல்ல வரேன். அதனால் நீங்கள் வந்து நம்மளால் முடியாது அப்படின்லாம் எதுவுமே வந்து நினைக்க வேணாம். உங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க போடுங்க, ரிசல்ட்டை வரதை பார்த்து நம்ம பண்ணிக்கலாம். புரியுங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது உங்களுடைய டைம், ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம் வருமாங்கிறது தான் கொஸ்டின் நிறைய பேருக்கு. திரும்பி கேன்சல் ஆகுமான்னு, ஆல்ரெடி ஒரு டைம் கேன்சல் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போது ஆல்ரெடி நடந்த எக்ஸாம்லேயே நிறைய கேசஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதனுடைய பாசிபிலிட்டின்னு பார்க்கும்போது என்னதுங்க குறைவு தான். எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் என்னதுங்க அதிகம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடியது. அதேமாரி சப்ஜெக்ட்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அக்ரிகல்ச்சரில் ஒன்று எக்ஸ்டென்ஷன் எக்கனாமிக்ஸ் படித்தவங்க தான், அதனால் அந்த 2 சப்ஜெக்ட் தான் நல்லா தெரியும், மற்ற சப்ஜெக்ட்லாம் தெரியாது. இப்போ போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க எங்கே படிக்கணும், எதில் படிக்கணுங்கிறதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா நோட்ஸே ப்ராப்பராக இருக்குது. ஏன்னா சிலபஸ் இதுக்கு முன்னாடி நடந்த ஏடிஏவுடைய சிலபஸும் இப்போ நடக்க போகிற எக்ஸாமுடைய ஏடிபி சிலபஸும் மாற்றிருக்கிறாங்க. அந்த சேஞ்சஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொஷினே வரும். சிலபஸில் ஒரு லைன் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்னா என்ன, அதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜுக்கு அல்லது ஒரு 2 பேஜுக்காவது மினிமம் என்ன பண்ணணும் நம்ம வந்து படிக்கணும். புரியுங்களா இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து, ஏன்னா நிறைய சப்ஜெக்ட்லேருந்து நிறைய விதமாக புது புது சிலபஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க, புது புது டாப்பிக்கே கொடுத்ததுனால உங்களால் தேடி கண்டுபிடிச்சலாம் என்ன பண்ண முடியாது, படிக்க முடியாது. புரியுங்களா இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு புக்கு வந்து இருக்குது. ஒரு புக்கு கிடையாது, 2-3 புக்கை நம்ம மெர்ஜ் பண்ணி தான் என்ன பண்ண மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரே புக் வந்து பத்தாது. அப்போ ஷார்ட் டைமில் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸும் எந்தெந்த புக்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவேர்னஸ் இருந்தால் தான், அந்த புக்கெல்லாம் உங்ககிட்ட இருந்தால் தான் நீங்கள் வந்து கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் ஒரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு இந்த டைம் பீரியடில் எது படிக்கணும், நம்ம எந்தெந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான அப்டேட்டட் ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி மெட்டீரியல்ஸு, அதுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டு, இதெல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ். ஏன்னா ஆஃப்லைனில் எங்களால் கண்டக்ட் பண்ணாலாம் இது வந்து முடிக்க முடியாது. ஏன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்டை வந்து நடத்தி முடிக்கணும்னாவே ஆஃப்லைனில் எங்களுக்கு வந்து 3 மாதமாவது தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது, இது இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது அதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணுறது, ஜென்ரல் ஸ்டடீஸ் தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு எங்களுக்கு ஒரு 3 மாதமாவது கண்டிப்பாக தேவைப்படும். 3 மாதமே பத்தாது. ஸோ அப்படி இருக்கும்போது தான் நாங்கள் ஆன்லைனில் தான் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய பேரெல்லாம் இங்கே வர முடியாது. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறவங்க
ஒர்க்கிங் நேச்சராக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க இங்கே வந்துலாம் வந்து படிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். 1 ஜனவரியிலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெட்டீரியல் மட்டும் போதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். இது வந்து அப்டேட் பண்ண மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்குது. இன்னொன்று ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பேட்சும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் ஆல்ரெடி பார்த்தது நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸ். ஓகேங்களா? இந்த ஏடிஎஸ் சம்மந்தமாக இந்த மாதிரி 3 விதமான பேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. ஒன்று ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. அந்த ஆன்லைன் கிளாஸ்லேயே உங்களுக்கு மெட்டீரியலு, டெஸ்ட்டு, பேட்ச், அதாவது கிளாஸஸ் இது எல்லாமே கவர் ஆகிரும். இதே மெட்டீரியல் மட்டும் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் மெட்டீரியல் மட்டும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி இது 3 வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை ஏதாவது ஸ்ப்ளிட் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச். ஸோ ஒவ்வொரு யூனிட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 இதையும் நாம் வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம மெயினாக எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுடைய ப்ரிப்பரேஷனே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது உங்களுக்கு டைம் பீரியட் வந்து 2 மாதம் தான் இருக்கிறதுனால எல்லாரும் கம்பல்சரி என்ன பண்ணணும்னா உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஷெடியூல் வந்து இல்லாமல் நீங்கள் வந்து போகவே முடியாது, போகவும் கூடாது. ஓகேங்களா? அப்போது ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். 2 மாதத்துக்கு என்ன ஷெடியூல், அல்லது 2 மாதம் 1 வாரத்துக்கு என்ன ஷெடியூல், அதை எத்தனை நாளில் எந்த சப்ஜெக்ட் நம்ம பிடிக்கிறோம். நீங்கள் அப்படி ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணும்போது 2 சப்ஜெக்டையும் மிக்ஸ் பண்ணி படிக்கிற மாதிரி பாருங்கள். அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு சப்ஜெக்ட்டு, 1 அல்லது 2 சப்ஜெக்ட்டு, அதாவது சைமல்டேனியஸாக போகணும். அதாவது அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு தான் ஜிகே ஆரம்பிக்கணும் கிடையாது, அல்லது ஜிகே முடிச்சுட்டு தான் அக்ரிகல்ச்சர் ஆரம்பிக்கணும் கிடையாது. 2 சப்ஜெக்ட்டும் சைமல்டேனியஸாக நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். ஒரே நாள்லேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறீங்கன்னா செகண்ட் ஆஃப் நீங்கள் என்ன பண்ணலாம், போர் அடிச்சா அப்போது உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிக்குமோ அதை வந்து படிங்க, அக்ரிகல்ச்சர் படிக்கலாம். அதேமாரி டெய்லி நீங்கள் வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரியுதோ இல்லையோ, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் வந்து இருக்குது அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட எக்ஸாமு. ஸோ அப்போது அதை நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் சரி அக்ரிகல்ச்சருக்கும் சரி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின், அக்ரிகல்ச்சர் ஒரு 100 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 100 கொஸ்டின். அதே மாதிரி நீங்கள் வந்து படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா, ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, உதாரணத்துக்கு இரிகேஷன் சம்மந்தமாக வந்து படிக்கிறீங்க அக்ரானமிலாம், அப்போ அந்த இரிகேஷன் டாப்பிக்கு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் ஒன்ஸ் படித்து முடித்த உடனே அப்ஜெக்டிவ் வந்து பார்க்கணும். ஏன்னா இங்கே மெட்டீரியல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த மெட்டீரியல் படித்ததுக்கு ஏற்ற மாதிரி அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா தான் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து நல்ல கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அதனால் உங்களுக்கு எல்லாமே அப்ஜெக்டிவ் பேஸ்டு எக்ஸாம் தான். அந்த கொஸ்டின் கேட்கறதுனால எம்சிக்யூ இருக்கிறதுனால நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதுங்க அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ அதுவும் கொஸ்டினுமே அந்தளவுக்கு ஈஸியாக வராது, டஃபாக வரும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஷெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். எத்தனை நாளில் எந்த சப்ஜெக்டை நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணணும். புரியுங்களா இல்லையா? அது ஜென்ரல் ஸ்டடீஸ், அக்ரிகல்ச்சர் ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி. புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து புஷ்அப் பண்ணணும். டைம் ரொம்ப கம்மி தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்திலேயே அல்லது ஒரே நாள்லேயே ஒரு சப்ஜெக்ட்லாம் முடிக்கிற மாதிரி வரும். உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, ஆல்ரெடி நீங்கள் எம்எஸ்சி எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 1 நாள் அல்லது 2 நாள், அதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இப்படி தான் வரும். மேக்ஸிமம் 3 நாள் தான் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி வரும். அப்படி அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஷெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஷெடியூல் படி கம்பல்சரி போகணும். படிக்க படிக்க மறந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு மறக்குதோ இல்லையோ, ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது என்ன பண்ணிடணும், ஃபுல்லாக படிச்சிடணும். படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிவிஷனுக்கு டைம் கண்டிப்பாக வேணுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாள் கழித்து வந்து படிக்கிறீங்க அப்படிங்கிறதுனால நிறைய மறக்கும். அதனால் ரிவிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஒரு சப்ஜெக்டே எடுத்துகிட்டு ரொம்ப நாள் கவர் பண்ணணும்னு நினச்சேன்னு முடியல, அப்படி தள்ளி போகுதுன்னா உங்களுக்கு எல்லாமே தள்ளி போயிட்டு தான் இருக்கும். ஷெடியூல் படி உங்களுக்கு போகாது. அதனால் அந்த டைம் பீரியடில் முடிக்கணும்னு ஷெடியூல் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், எப்படியாவது முடிச்சாகும். அதேமாதிரி ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு டைம் படிச்சுட்டு போனீங்கன்னா எல்லாம் மறந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஆசிலேஷன் நிறைய வரும். எந்த ஆப்ஷன் வருமா, அந்த ஆப்ஷன் 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுறீங்க, 2 ஆப்ஷனில் எது வருங்கிறது கன்ஃபியூஷன் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனுக்கு டைம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாவது பின்னாடி வந்து கொடுங்க. புரியுங்களா இல்லைங்களா? ஸோ
ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி ஷெடியூல் படி நீங்கள் வந்து போகணும். சைமல்டேனியஸாக 2 சப்ஜெக்ட்டுக்கும் ஷெடியூல் வந்து போகணும். ஒரே நாள்லேயே இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு எதெல்லாம் நம்ம ப்ரிஃபரன்ஸ் முதல்ல வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஷெடியூல் இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி போகணுங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதிகப்படியாக இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் கேட்க போகிறாங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் எதில் வந்து அதிகமாக நம்மளுக்கு கொஸ்டின் வருமோ அந்த யூனிட் தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, ஆப்டிடியூடு அண்டு மென்டல் எபிலிட்டி தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஆப்டிடியூடு பிடிக்காம தான் அல்லது மேக்ஸ் பிடிக்காதவங்க தான் ஜென்ரலாக அக்ரிகல்ச்சர் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அதே மாதிரி கண்டிஷன். ஒரு சிலருக்கு வரலாம் ஆப்டிடியூடு, ஒரு சிலருக்கு வராது. ஆனால் நம்ம என்ன பண்ணி ஆகணும், படித்து தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே வந்து கிடையாது. ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இதாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று ஆப்டிடியூட், இன்னொன்று ரீசனிங். ரீசனிங் கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து இருக்கும். ஆப்டிடியூடும் எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான், 10வது இதுதான் ஸ்டாண்டர்டுங்கிறதுனால எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். பேங்கிங் அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் அதுதான். ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் வேறு எதுவுமே படிக்கலைனாலும் ஆப்டிடியூடு மட்டும் நீங்கள் வந்து 25 கொஷினுக்கு 20 கொஷின் போட்டிங்கன்னாவே உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, அரௌண்டு 50 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதுவீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றுமே தெரியாதவங்க அல்லது ஒரு பிளைண்ட் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பரை எதுவுமே தெரியாமல் டிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே 100 கொஷினுக்கு என்னதுங்க 30லேருந்து 40 கொஷின் கரெக்டாகும். அந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்றுமே தெரியல, பிளைண்டாக போய் அட்டன் பண்ணுறீங்க, ஆப்டிடியூடு கூட போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாகும், 30 கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸில் கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஆப்டிடியூடு மட்டும் 20க்கு மேலே கொஷின் வந்து ஆன்சர் பண்ணுறீங்கன்னாவே 30 + 20 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின் கரெக்டாகும். புரியுங்களா இல்லையா? ஸோ அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸில் என்னதுங்க 50 மார்க் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து வந்து பாசிபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அதில் நெகட்டிவ் மார்க்கிங்கே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எது ப்ரிஃபர் பண்ணணும், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒதுக்கணும். டெய்லி 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் எதுக்கு ஒதுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடுக்கு. கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில், வேறு ஆப்ஷன் வந்து கிடையாது, படித்து தான் ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும். புரியுங்களா இல்லையா? 25 கொஷின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், 20க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டாபிக் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து 2 கொஷினுங்கிற மாதிரி அல்லது ஒரு கொஷினுங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. புரியுங்களா இல்லைங்களா? இது ரெண்டுமே வந்து படிக்கணும். ஆப்டிடியூடு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் சப்ஜெக்ட் எதுவாக இருக்கணும், ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங். ஓகேங்களா? டெய்லி 2 ஹவர்ஸாவது என்ன பண்ணணும், ஒதுக்கணும். 2 ஹவர்ஸ் ஒதுக்குறது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கும். அல்லது சிம்பிளாக நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டிங்க, ஒரு டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் மாடல் சம்ஸ் இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும். ஸோ அப்போ அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். கிளாஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய கொஷின் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து பத்தாது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் குயிக்காக என்ன பண்ண முடியும், போட முடியும். அதேமாதிரி ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு 3-4 கொஷின் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். கண்டினியூஸாக ஒரு 3-4 சம் தப்பு பண்ணுறீங்கன்னா அடுத்து ஈஸியாக தெரிஞ்சது கூட உங்கள் மைண்ட் வந்து வேலை செய்யாது. அதனால் நிறைய நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். புரிஞ்சுங்களா இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக 2வது இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. ஏன்னா இந்தியன் பாலிட்டி உங்களுக்கும் தெரியும் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 15 கொஸ்டின். ஓகேங்களா? இது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது நீங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டிக்கிள் வரும், நிறைய பார்ட்ஸ் அது இதெல்லாம் நிறைய மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வேறு ஆப்ஷன் வந்து கிடையாது, என்ன பண்ணி ஆகணும், படித்து தான் ஆகணும். அதாவது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே சப்ஜெக்டை உட்காந்துக்கிட்டு அதை முழுசாக படித்து, உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியன் பாலிட்டின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இந்தியன் பாலிட்டி மட்டும் உங்களுக்கு படித்து முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக படித்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 மாதம் டைம் ஆயிடும். ஸோ அதுக்காக அதுலேருந்து வரக்கூடிய கொஸ்டின் எவ்வளோ, 15 கொஸ்டின். ஸோ அதுக்காக அதை நீங்கள் என்ன தான் படித்தாலும் 15 out of 15 ஆன்சர் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அது டவுட்ஃபுல் தான்.
நல்லா படிச்சிருக்கீங்கன்னா ஒரு 12 கொஸ்டின் என்ன பண்ணுவீங்க, கன்ஃபார்மாக வந்து ஆன்சர் பண்ணுவீங்க. மீதி 3 கொஸ்டின் எப்படியா இருந்தாலும் கஷ்டமாக தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிலேருந்து கொஸ்டின் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி படிக்கக்கூடாது. அப்போது நீங்கள் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பாலிட்டின்னு எடுக்கிறீங்கன்னா மேஜர் ஏரியாவை கவர் பண்ணிடணும். 15 கொஸ்டின் வருதா, உங்களால் 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு படித்தா போதும். உங்களுக்கு நல்லா தெரியும்னா ஓகே, அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்லேயும் முக்கியமான பார்ட்டை நம்ம என்ன பண்ணி ஆகணும், முக்கியமான ஏரியாஸை கவர் பண்ணணும். இது அக்ரிகல்ச்சருக்கும் சரி, ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் சரி, நீங்கள் கொடுத்த சப்ஜெக்டில் ஃபுல்லாக வந்து படிக்க முடியாது, ஏன்னா ஷார்ட் டைம் இருக்கிறதுனால. அதனால் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் மட்டும்தான் என்ன பண்ணணும், அதை மெயினாக வந்து கவர் பண்ணணும். புரியுங்களா இல்லையா? ஸோ அப்போ 2வது இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3வதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது வந்து வரும். உதாரணத்துக்கு இப்போ ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து எல்லாத்துலேருந்து கொஸ்டின் வரும். இருந்தாலும் முக்கியமான பகுதிகள்னு பார்க்கும்போது இது லீடர்ஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்னு வரும் இல்லையா, ஐஎன்சிலேருந்து. அதேமாதிரி லீடர்ஸ், எல்லா லீடர்ஸும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், படித்தாகணும். ஏன்னா இது ஒரு சில யூனிட்டில் இன்னொரு யூனிட்லேயும் ரிப்பீட் ஆகி வரும். அந்த மாதிரி லீடர்ஸை, எல்லா லீடர்ஸும் நம்ம வந்து படிக்கணும். அதாவது இதில் நீங்கள் எல்லாமே மற்ற முகல்ஸ், டெல்லி சுல்தானு, மராத்தாஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. இப்போ புதுசாக படிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம எது கொடுக்கணும், நம்ம லீடர்ஸ், இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய லீடர்ஸ், அதேமாதிரி தமிழ்நாட்டு லெவலில் இருக்கக்கூடிய லீடர்ஸ், அவங்கள நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு தான் அவங்கள கவர் பண்ணிடணும். அப்போ அங்கங்கே பிச்சு தான் படிக்கிற மாதிரி தான் வரும். அப்படி படித்தா தான் நீங்கள் எல்லா சப்ஜெக்டும் என்ன பண்ண முடியும், கவர் பண்ண முடியும். அப்போ உதாரணத்துக்கு ஒரு லீடர் படித்தா நீங்கள் இந்த யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின் வருதுன்னா 4 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இந்த யூனிட் ஃபுல்லாக படிக்காமல் ஒன்லி பாலிட்டி மட்டும் படித்தாலும் நீங்கள் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும், 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 12 தான், 2 இதுதான் சேர்த்து ஆன்சர் பண்ண முடியும். 12 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண முடியும். புரியுங்களா இல்லையா? ஆனால் இதில் நீங்கள் லீடர்ஸ் மட்டும் பாலிட்டி ஓரளவுக்கு படிச்சுட்டு இதில் லீடர்ஸ் மட்டும் படித்தாவே ப்ளஸ் என்னங்க 4 கொஸ்டின் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஐஎன்சி லீடர்ஸ் படித்தாவே 4 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். புரியுங்களா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வரும். ஸோ இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில செலக்டட் டாபிக் தான் இது. ரொம்ப ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் படித்ததுனால உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கவர் பண்ணலாம். இது மொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இந்தியன் எக்கனாமிலேருந்து 10 கொஸ்டின் வரும். 10 கொஸ்டின் நீங்கள் 7 கொஸ்டின் கூட என்னதுங்க ஆன்சர் பண்ணால் கூட போதும். அது ரொம்ப இதெல்லாம் கான்செப்ட் ஓரியன்டாக தான் வருங்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் பாருங்கள். 5 இயர் பிளான்ஸ்லாம் ஆல்ரெடி நீங்கள் ஒரு சிலது படிச்சிருப்பீங்க. ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, இதில் கொடுத்த ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் நித்தி ஆயோக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னதுங்க இந்தியன் எக்கனாமிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால் இந்தியன் எக்கனாமி ஷார்ட் டைமில் உங்களால் கவர் பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு எக்கனாமிக் பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணலாம். அதுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதில் வந்து இப்போ ஒரு சில ரீசன்ட் ஸ்கீம் உங்களுக்கே தெரியும். இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்சி இனிஷியேட் பண்ண ஒரு சில முக்கியமான ஸ்கீம் நீங்கள் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ விடியல் பயணம், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக படிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுக்காக நிறைய ஸ்கீம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. அது நிறைய ஸ்கீம் வரும். எல்லாமே படிக்க தேவையில்லை. அடிக்கடி நியூஸில் நீங்கள் பார்த்ததா என்னதுங்க படித்தா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இனிஷியேட்டிவ் சும்மா யூடியூப்பில் வந்து போட்டிங்கன்னா என்னதுங்க வரும். புரியுங்களா இல்லையா? ஸோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, அது வந்து முக்கியமான, ஏன்னா அது ஜியாகிரஃபிலையும் வரும், இந்த யூனிட் 5லையும் வருது. அப்போது ஒரே டாபிக் 2 யூனிட் வருதுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணியாகணும், படித்தாகணும். அப்போ ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபிலையும் டாபிக்லையும் வரதுனால இதுவும் நம்ம என்ன பண்ணியாகணும், படித்தாகணும். ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் இதில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது பற்றின ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கும். ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியாது, கவர் பண்ண முடியாது. ஒரு சிலது இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனிட் 6லையும் நம்ம எல்லாமே வந்து படிக்க முடியாதுங்க. ஸோ ஒரு சிலது ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், ஏன்னா ஆர்கியாலஜி பற்றி நம்ம வந்து படிப்போங்கிறதுனால இதுலேருந்து ஒரு சில கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்கிறதுனால ஆர்கியாலஜி சம்மந்தமாக வந்து அந்த டாபிக் வந்து படிக்கலாம். அதுக்கடுத்து திருக்குறள், உங்களுக்கு தமிழ் புலமை வந்து அந்தளவுக்கு இருந்தால் திருக்குறள் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்,
இந்த ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சேம் முன்னாடி பார்த்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லீடர்ஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தந்தை பெரியார், இதுதான் முன்னாடியும் லீடர்ஸ். அது இந்தியா லெவலில் லீடர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய லீடர்ஸ். ஸோ இந்த போர்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். முன்னாடி படிக்க முடியலனாலும் இதை படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின் வரைக்கும் என்னதுங்க உங்களுக்கு வந்து வரும். புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ அப்போ எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லா ஏரியாவும் கவர் பண்ண முடியலனாலும் முக்கியமான ஏரியாஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவர் பண்ணிடுறீங்க. ஸோ அதுக்கடுத்து ஜாகிரஃபிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க தேவையில்ல. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட்டு தமிழ்நாடு ஜாகிரஃபி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியன் ஜாகிரஃபியை விட தமிழ்நாடு ஜியோகிராஃபி ரொம்ப முக்கியமானது. அதனால் தமிழ்நாடு ஜியோகிராஃபி படிச்சிங்கன்னா ஆல்ரெடி ஒரு சிலதெல்லாம் நம்ம அக்ரானிம்லேயே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மான்சூன், ரெயின்ஃபால், வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக ரிவர்ஸ் பற்றி படிப்பீங்க, மினரல்ஸு, ஃபாரஸ்ட், வைல்ட் லைஃபு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாளில் என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம் ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும். புரியுங்களா இல்லையா? நேஷனல் பார்க் எங்கெங்கே இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி கிளைமேட் சேஞ்சு இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோங்க. நேச்சுரல் கலாமிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமாக யார் இருக்கிறாங்க, என்விரான்மெண்டல் பொல்யூஷன் என்ன வருது, எல்லாம் என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஆல்ரெடி யூஜிலேயே படிச்சிருப்போம். அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால இது ஃபுல்லாலாம் உட்காந்து நிறையலாம் படிக்க தேவையில்லை. ஒரு 50 பேஜ் இருந்தால் போதும். 50 பேஜில் இருக்கிறது படித்தா 5 கொஸ்டின் கேட்குறாங்களா, 2-3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள். மீதி நீங்கள் ஃபுல்லுக்குள்ளே போட்டால் கூட 1 ரைட்டு. புரிஞ்சுங்களா இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வரும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சயின்ஸு, அது ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்களாம் இதெல்லாம் படிச்சிட்டிங்க, உங்களுக்கு டைம் இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இல்லைன்னா என்ன பண்ண தேவையில்லை, பார்க்க தேவையில்லை. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது, எதை கேட்பாங்கன்னு தெரியாது. அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதுக்கு அதிகமாக டைம் வந்து அலாட் பண்ண தேவையில்லை. அதேமாதிரி ஜென்ரல் சயின்ஸ்க்கு நீங்கள் அதிகமாக வந்து டைம் வந்து கொடுக்க தேவையில்லை. இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக என்ன பண்ணலாம், ஜென்ரல் சயின்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஜென்ரல் சயின்ஸில் நிறைய சப்ஜெக்ட் வரும். பாட்னி வரும், சுவாலஜி வரும், ஃபிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும். இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணணும்னாவே உங்களுக்கு டைம் வந்து அதிகமாக தேவைப்படும். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ ஜென்ரல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு யூடியூப்ல இருக்குதா, அதை நீங்கள் என்ன பண்ணிடலாம், பார்த்துட்டு டேரெக்டாக வந்து எக்ஸாமுக்கு வந்து போகலாம். புரிஞ்சுங்களா இல்லையா? ஸோ அப்போது ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான சப்ஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். அதுக்கடுத்து இந்தியன் பாலிட்டிக்ஸ் அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது எல்லாமே முழுசாக படிக்கலைனாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய டாப்பிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். புரியுங்களா இல்லையா? ஸோ அதேமாதிரி யூனிட் 6 ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இருக்கும். அதுக்கடுத்து எக்கனாமிக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படித்ததுனால எக்கனாமிக்ஸ் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்ஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 70 கொஸ்டின்ஸ் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இப்படி தான் வந்து படிக்கணும். ஃபுல் சப்ஜெக்டை கவர் பண்ண முடியாது. புரியுங்களா இல்லைங்களா? ஸோ அதேமாதிரி இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரும் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் டேஸில் தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இல்லை தமிழ் வந்து நான் படிக்கலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. இல்லை எங்களால் தமிழ் படிக்க தெரியாது அப்படின்னா தான் கஷ்டமாக இருக்க முடிஞ்சு தமிழ் எலிஜிபிலிட்டி ஈஸியாக தான் வந்து வரும். அதுக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி 100க்கு 100 மார்க் வாங்கணும் அப்படின்லாம் உட்காந்து படிக்க தேவையில்லை. தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லா டாப்பிக்கும் படிக்க. தமிழ் எலிஜிபிலிட்டி பொறுத்து 2 நாள் அல்லது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்தாவே வந்து போதும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எதுவும் படிக்காமல் போனாவே அது கிளியர் பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு சில டைம் டஃப்பாக கேட்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, தமிழ் எலிஜிபிலிட்டியே கிளியர் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த 2 பேப்பர் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் பார்க்காமையே விடக்கூடாது. அதுவும் கண்டிப்பாக என்னதுங்க பார்க்கணும். அது எல்லா இலக்கண பகுதிகளெலாம் அந்த அளவுக்கு பார்க்காம உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குதோ அந்த டாப்பிக்லேருந்து டக்குன்னு பார்த்துட்டு என்ன பண்ணிடலாம், அது வந்து போயிடலாம். அதுக்கு டைம் எல்லாம் அதிகமாக வந்து ஒதுக்க தேவை. ஓகே, அதேமாதிரி 100க்கு 100 நீங்கள் வாங்கியும் ஒன்றும் அவசியம் கிடையாது. அதேமாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுதும் போதும் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 2மே சேர்ந்து தான் நடக்கும். 2க்கும் சேர்ந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 hours கொடுக்குறாங்கன்னா டக்குன்னு தமிழ் எலிஜிபிலிட்டி கண்ண மூடி டக்குன்னு முடிச்சிடணும். உங்களுக்கு டைம் ஜென்ரல் ஸ்டடீஸ் பத்தலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. முடிச்சுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 1/2 hourல முடிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு டைம் எவ்வளோ இருக்கும், 2.5 மணி நேரம் டைம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அந்த 2.5 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. எல்லாத்தையும் படித்து ஃபுல்லாக படித்து டக்கு என்னதுங்க ஆன்சர் பண்ணலாம், 100க்கு 100 மார்க் வாங்கலாம்னா ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டைம் கம்மி பண்ணிவிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம், டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடியது நம்மளே சப்ஜெக்ட் பேப்பர். ஸோ ஏன்னா சப்ஜெக்ட் பேப்பருக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், 200 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர்லேருந்து கேட்பாங்க.
ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கொஷின் தான் வரும். அப்போது ரெண்டில் எதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பருக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சப்ஜெக்ட் பேப்பர்லேருந்து தான் உங்களால் சொல்ல முடியும் இந்த ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும்னு சொல்ல முடியும். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஒரு சில டைம் ஈஸியாக கேட்பாங்க, ஒரு சில டைம் டஃப்பாக வந்து கேட்பாங்க. அதனால் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கணும்? உங்களுடைய சப்ஜெக்ட் பேப்பருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும். உங்களுடைய ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்னதுங்க இதை விட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக கொடுக்கணும். புரியுங்களா? ஸோ அப்போ நம்மளுடைய சப்ஜெக்ட் பேப்பரில் எது வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் அக்ரானமி வர தான் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் யூனிட் என்னதுங்க அக்ரானமி தான். தேர்ட் யூனிட்டில் ஒரு சில பகுதிகளும் அக்ரானமி தான். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுடைய ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க அக்ரானமிக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கணும். ஏன்னா இதில் பாருங்கள் வெதர் அண்ட் கிராப் ப்ரொடக்ஷன் இதில் வரும், அக்ரானமி தான் வரும். அக்ரோ ஈக்காலஜிக்கல் ஜோன்ஸும் அக்ரானமி தான். அதேமாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன், பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் எல்லா கிராப்பும் கொடுத்துட்டாங்க. ஃபீல்டு கிராப்ஸ், அதேமாதிரி கிராப்பிங் சிஸ்டம் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் அடிஷ்னலாக கொடுத்தது ஆட்டோமேஷன், ட்ரோன்ஸ், கிளைமேட் ஸ்மார்ட் அப்ரிகல்ச்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்துடும் அக்ரானமி தான் வரும். புரியுங்களா இல்லையா? ஸோ அப்போ இதில் வந்து 10 கொஸ்டின் வருது. ப்ளஸ் ரெண்டாவது சப்ஜெக்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இரிகேஷன் ப்ளஸ் வீட் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இதில் வந்து 20 கொஸ்டின். ஸோ ஆல்ரெடி எவ்வளோ இருக்குது 10 கொஸ்டின் ப்ளஸ் 20. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டில்லேஜ், ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் எதில் வரும்? திரும்பியும் அக்ரானமியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? அது கிராப்பிங் சிஸ்டம் இதுவும் அக்ரானமியில் தான் வரும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலதெல்லாம் மற்ற சப்ஜெக்ட்லேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரி இல்லை ஃபாரஸ்ட்ரின்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. கிராப் ஃபிசியாலஜி, மினரல் நியூட்ரிஷன் இதெல்லாம் வந்து சாயில் சயின்ஸில் வரக்கூடியது, ரிமோட் சென்சிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்காக இதுலேருந்து ஒரு 10 கொஷின் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை பாதி வந்தால் கூட 10 கொஷின் எடுத்துக்கிட்டிங்கனாவே இதுவே உங்களுக்கு எவ்வளோ வருது? 40 கொஷின். புரியுங்களா இல்லையா? ஸோ அப்போ எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்கணும்? அப்போது 200 கொஷின் 40 கொஷின் எதெல்லாம் மட்டுமே வருது? அக்ரானமியில் மட்டும்தான் வருது. அப்போ அக்ரானமி சப்ஜெக்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ நீங்கள் படிக்கக்கூடியதும் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் படிக்கணும். ஏன்னா கொஷின் எடுக்கிறவங்களுக்கு இந்த சிலபஸ் தான் கொடுப்பாங்க. டைரெக்டாக இந்த சிலபஸ் பார்த்துட்டு அப்படியே கொஷின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க. புரியுதுங்களா இல்லையா? ஸோ இப்போ சிலபஸில் ஒவ்வொரு வார்த்தை இதெல்லாம் புதுசாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கலாம், அப்படின்னா என்னென்னு கூட தெரியாமல் இருக்கலாம். இதெல்லாம் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் போட்டிங்கனாவே வீடியோ வந்து கிடைக்கும், அல்லது நீங்கள் நெட்டில் போட்டிங்கனாவே நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். ஆனால் எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆத்தென்டிக் சோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆத்தென்டிக் சோர்ஸ்னால் டிஎன் வெப்சைட்டாக இருக்கலாம், அல்லது நம்பக்கூடிய சோர்ஸஸ்லேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். விக்கிபீடியாவில் வந்து போட்டு படிச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து கரெக்ட் கிடையாது, கிளைம் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அக்ரானமிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய சப்ஜெக்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம். நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தால் எக்கனாமிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குன்னு என்ன பண்ணிடலாம், 2 டேஸில் முடிச்சிடலாம். எக்ஸ்டென்ஷன் இருந்தாலும் நீங்கள் 2 டேஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 2 டேஸில் முடிச்சிடலாம். அப்போ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் ஒரு டைம் சும்மா ரிவைஸ் பண்ணால் போதும், இல்லைனா கடைசியாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது அக்ரானமிக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லக்கூடியது சிடெக் வந்து சொல்லுவோம். மற்ற சப்ஜெக்ட் இதை விட அதிகமாக கொஷின் கேட்குறாங்க, 24, 26 கொஷின் கேட்குறாங்க. இருந்தாலும் சிடெக் வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ் வந்து இப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் பேஜஸ் ஒரு 100 பேஜ் நீங்கள் படிச்சிங்கன்னா 100 பேஜ் என்ன பண்ணலாம், 20 கொஷின் ஆன்சர் பண்ணலாம். இதுவே ஜிகேலாம் பார்த்துக்கோங்க, 20 கொஷின் எந்த டாப்பிக்லேருந்து கேட்குறாங்க, ஆப்டிடியூட் தவிர வேறு எந்த டாப்பிக்லேருந்தும் 20 கொஷின் கேட்கறதில்ல. அதனால தான் இம்பார்ட்டன்ஸ் எது கொடுக்கணும், அக்ரிகல்ச்சர் கொடுக்கணும். அப்போ சிடெக் பேஜஸ் ரொம்ப கம்மி, கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட. ஆனால் கொஞ்சம் நம்பர்ஸ் வரும், அந்த நம்பர்ஸை கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிடெக்கு ரொம்ப கம்மியான பேஜஸில் அதிகமாக கொஷின் வரதுனால அதை வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தபடியான இம்பார்ட்டன்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா என்டமாலஜி தான். ஏன்னா என்டமாலஜி வந்து கொஷின் எவ்வளோ கேட்குறாங்க, 26 கொஷின் வந்து கேட்குறாங்க. புரியுங்களா இல்லையா? ஸோ என்டமாலஜி இந்த டாப்பிக்கில் இருக்கிறது கண்டிப்பாக பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பேன் பண்ண இல்லை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அக்ரோ கெமிக்கல்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து பேன் பண்ணதெல்லாம் இப்போ ரீசெண்டாக எதை பேன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கொஷின் வந்து வரும். இப்போ அடுத்து இதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் புதுசாக ஆட் பண்ணுங்கிறதுனால இதில் வந்து நேனோ ஃபார்முலேஷன், ட்ரோன் டெக்னாலஜி இது எல்லாமே வந்து கேட்பாங்க. புரியுங்களா இல்லையா? இந்த சிலபஸில் இருக்கிறத நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியாகணும், கவர் பண்ணியாகணும். சும்மா நெட்டில் போட்டால் புதுசாக டாபிக் தெரியலையா இல்லையா நெட்டில் போடுங்க வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பேத்தாலஜி. ஸோ பேத்தாலஜி வந்து உங்களுக்கு என்னதுங்க 24 கொஷின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அக்ரானமி, சி டெக்னாலஜி, ஏன்னா கம்மி பேஜ் இருக்குதுனால என்டமாலஜி, பேத்தாலஜி. ஓகேங்களா? இதை வந்து கவர் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சாயில் சயின்ஸ். ஓகேங்களா?
ஏன்னா சாயில் சயின்ஸ் ஒரு சில போர்ஷன், உதாரணத்துக்கு சாயில் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 24 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சாயில் சயின்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சிலது அக்ரானமிலேருந்து மிக்ஸ் ஆகி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன, நேச்சுரல் ஃபார்மிங்னா என்ன, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துடும் அக்ரானமி சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் அதாவது உங்கள் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கவர் பண்ணால் போதும். எக்ஸஸாக என்ன சாயில் சயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதுக்காக அந்த டாப்பிக்லாம் உட்காந்து படிச்சுட்டு கூடாது. என்ன சிலபஸில் கொடுத்துருக்காங்களோ அதான் மட்டும் படிங்க. ஆனால் ஒரு சில டாப்பிக்லாம் எப்படி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் வேகாக கொடுத்துருப்பாங்க. வேகனா ஜென்ரலாக அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் எதை படிக்க முடியும்? அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஃபுல்லாகவே படிக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அந்த மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து சாயில் சயின்ஸ் நீங்கள் வந்து படித்தாகணும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கடுத்து நாம் போகக்கூடியது பிளான் பீடிங் அண்டு பயோடெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ பிளான் பீடிங் பயோடெக்னாலஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுக்க கிடையாது. லிமிட்டட் டாபிக் தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாதி வந்து பிளான் பீடிங்கும் பாதி வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க பயோடெக்னாலஜியும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பிளான் பீடிங் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பீடிங் மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முன்னாடி ஜெர்ம் பிளாசம்னா என்ன, அதோட டைப்ஸ் என்னென்ன, எப்படி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, அதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. பயோடெக்னாலஜியில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கர்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 26 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டமாலஜி பேச்சாலஜிக்கு அடுத்தபடியாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், பிளான் பீடிங் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கும்போது சாயில் அக்ரானமி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அக்ரானமிக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சீட் டெக்னாலஜி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஏன்னா கம்மி பேஜுங்கிறதுனால. அதுக்கு அடுத்தபடியாக என்டமாலஜி, பேத்தாலஜி, அதுக்கு அடுத்தபடியாக பிளான் பீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயில் சயின்ஸு, அதுக்கு அடுத்தபடியாக எக்கனாமிக்ஸ் எக்ஸ்டென்ஷன். ஏன்னா எக்கனாமிக்ஸ் எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நீங்கள் கம்மி நாள் இருந்தால் போதும், ரிவைஸ் பண்ணால் போதும். அப்போ அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலபஸ் படி தான் நீங்கள் வந்து போகணும். ஸோ உதாரணத்துக்கு பாருங்கள், ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கேன், எக்கனாமிக்ஸில் எல்லாமே கவர் பண்ணல. அவங்க கேட்டிருக்கிறது என்னதுங்க, ஃபார்மிங் சிஸ்டம் அண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த சப்ஜெக்ட் படிக்கணும். ப்ளஸ் எது கொடுத்துருக்குறாங்க, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் எல்லாமே தான் வரும். எஸ்பெஷலி பாருங்கள், எக்கனாமிக் லிபரலைசேஷன் கொடுத்துருக்குறாங்க. வேர்ல்டு ட்ரேடு கான்செப்ட்னா என்ன, அந்த ட்ரேடில் தான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வந்து வரும். கேட்டு தான் WTOன்னு சொல்லுவோம். அப்போ WTO வந்து கம்பல்சரினா வரும் கொஷின் வரும். IPR, அப்போ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸில் என்னென்னலாம் இருக்குது, அதனுடைய வகைகள் என்னென்ன, யார் அதை சம்மந்தப்பட்ட ஆர்கனைசேஷன் இருக்கிறாங்க, அதெல்லாம் கவர் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஃபினான்ஸ்லேருந்து கொஞ்சம் போர்ஷன் கொடுத்துருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன், அதாவது கோஆப்ரேட்டிவ்ஸ், எது சம்மந்தமாக கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது அது எல்லாமே படிக்கணும். ஒன்று கிரெடிட் கோஆப்ரேட்டிவ், இன்னொன்று மார்க்கெட்டிங் கோஆப்ரேட்டிவ், இன்னொன்று கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ். இது மூணுமே கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம ஃபினான்ஸ்லேருந்து எடுத்து போடுற மாதிரி வரும். அதுக்கடுத்து ஃபார்மர் FEO அப்படின்னா என்ன, நிறைய இருக்கும். ஃபார்மர் இன்ட்ரெஸ்ட் குரூப்னா என்ன, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அக்ரி பிஸ்னஸ் இன்குபேஷன், இதெல்லாம் டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா கம்பல்சரி என்ன வரும்னு அர்த்தம், கொஷின் வரும். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனில் படிச்சிருப்பீங்க. PG படிக்கும்போது படிக்கலான்னா நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணணும், நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். புரியுங்களா இல்லையா? ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷனில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டாபிக் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்த டாபிக்னா இப்போ பொதுவாக வந்து மார்க்கெட்டிங் கொடுத்துட்டாங்க. மார்க்கெட்டிங் எங்கே வேணாலும் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. நாம் ஏன் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பாருங்கள், இதில் வந்து பாருங்கள் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ICT ஃபார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் மெத்தடும் மென்ஷன் பண்ணல. அதுக்காக அதை படிக்கூடாதெல்லாம் கிடையாது. சரி, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜின்னு வந்தாவே அதுக்கு நம்ம எது யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ் தான் யூஸ் பண்ணி தான் டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அப்போ அது எல்லாமே ஆடியோ விசுவலைஸு, எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் மெத்தட்ஸ், இது எல்லாமே கவர் ஆகும். அடிஷ்னலாக இங்கே கொடுத்துருக்கிறது ஃபார்ம் ஜேர்னலிசத்தை பற்றி கண்டிப்பாக கொஷின் வரும். பார்ட்டிசிபேட்டரி மெத்தட், அது எஸ்பெஷலி பார்ட்டிசிபேட்டரி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பற்றி கம்பல்சரி கொஷின் வரும். அது பார்ட்டிசிபேட்டரி அப்ரோச்சஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்ப்பீங்க, அதில் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 சப்ஜெக்ட்டு உங்களுக்கு தெரிகிறதுனால இது நீங்கள் வந்து கவர் பண்ணிடலாம். அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆல்ரெடி பார்த்தது அக்ரானமி. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு பார்க்கும்போது கம்பல்சரி என்ன பண்ணணும், நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஷெடியூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த ஷெடியூலில் 2 சப்ஜெக்ட்டும் சைமல்டேனியஸாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு அக்ரானமி இம்பார்ட்டன்ஸாக, அப்போ அக்ரானமி ப்ளஸ்ஸு
ஆப்டிடியூட் டெய்லி உங்களுடைய ஷெடியூல்லையே டெய்லி ஆப்டிடியூட் இந்த டைமிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஈவினிங் 6 to 8 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் கம்பல்சரி வந்து பார்க்கணும், டெய்லி பார்க்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளுக்குள்ளே கவர் பண்ணணும், 10 நாளுக்குள்ளே ஆப்டிடியூட் கவர் பண்ணணும். புரியுங்களா இல்லையா? கவர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சைமில்டேனியஸாக எப்பப்பெல்லாம் போர் அடிக்குது, தூக்கம் வருதுங்களா, ஆப்டிடியூட் எடுத்து வச்சு ஒரு சம்மை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி தான் ஷெட்யூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அதேமாரி ஒரு டாபிக் படித்ததுக்கப்புறம் அதுக்கு உண்டான கொஸ்டின், மாடல் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் பேஸ்னால மாடல் கொஸ்டின் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் ஏடிஏ கொஸ்டினை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் ஏடிஏ கொஸ்டினில் ஒரு சில டாபிக் வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ முன்னாடி வந்து ஹார்டிகல்ச்சர் உங்களுக்கு கோர்ஸ் இருந்ததுனா கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதுக்காக அதெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு கூடாது. இப்போ ஹார்டிகல்ச்சர் போர்ஷனே என்னதுங்க கிடையாது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்னு பார்க்குறீங்க, புது டாப்பிக்காக இருக்குதா, கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் எம்சிக்யூன்னு போட்டிங்கன்னா என்னதுங்க நெட்டில் வந்து வரும். புரியுங்களா இல்லைங்க? ஸோ அப்போது உங்களுக்கு ப்ரிப்ரேஷன் ஷெட்யூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கணும், அந்த டைம் பீரியடில் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அதேமாரி ஒரு யூனிட்டில் எல்லா ஏரியாவும் ஃபுல் அண்ட் ஃபுல் 20 மார்க்கும் வாங்கணுங்கிற அளவுக்கு ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் கிடையாது. முக்கியமான போர்ஷன் எல்லா யூனிட்டையும் டச் பண்ணியிருக்கணும், முக்கியமான ஏரியாஸ். அப்படி படித்தா தான் உங்களால் கொஷின் என்ன பண்ண முடியும், அட்டெண்ட் பண்ண முடியும், நிறைய ஸ்கோர் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் த பெஸ்ட். நல்லா வந்து படிங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் படிக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடியுமா முடியாதா, நம்மளுக்கு எல்லாமே மறக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். எல்லாருக்கும் அப்படி தான் தோணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எதுவுமே பார்க்காம உங்களுடைய எஃபோர்ட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏடி ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொமோஷன் வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து வரும், நல்ல லெவலுக்கு வந்து போகலாம். இதே ஏஓ ஆனிங்கன்னா ஏஓலேருந்து ஏடி ஆகிறதுக்கு 15-20 வருஷத்துக்கு மேலே ஆகிடும். புரியுங்களா இல்லையா? ஸோ அதனால் இது ஒரு நல்ல லெவலில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே இருக்குது. பின்னாட்களில் நீங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்டோட வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல போஸ்ட்டு, நல்ல பே ஸ்கேலும் கூட, ஈக்குவல் டு சயின்டிஸ்ட். ஓகேங்களா? சயின்டிஸ்ட் எந்த அளவுக்கு சேலரி வாங்குறாங்களோ அதே அளவுக்கு என்னதுங்க உங்களுக்கு வந்து சேலரி வந்து வரும். ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண வேண்டாம். படிக்க முடியாதுன்னு நினைக்க வேண்டாம். ஸோ உங்களால் முடியும், முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எஃபோர்ட் வந்து போடுங்க. அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது, இது எழுதிருக்கலாமோ, உங்களோட கூட இருந்தவங்க வாங்கியிருக்கலாம், அப்படி பார்க்கும்போது எழுதிருக்கலாமோன்னு உங்களுக்கு வந்து தோணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பற்றி வந்து கவலைப்படக்கூடாது. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டைமை இதுக்கேற்ற மாதிரி அலாட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.